என்னிடத்தில் உங்களுக்கு ஆமேன், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு சமாதானம் போய் இருக்கிறதா, வேதனையோடு இருக்கிறாயா, துக்கத்தோடு பாரத்தோடு பிரச்சனைகள் நடுவில் வாழ்ந்து கொண்டு உன்னை ஆட்டி படைத்ததான பிசாசனை வெட்கப்படுத்த போகிறான்னு சொல்லி பயத்தோடு நடுங்கி கொண்டு இருக்கிறதான மகனே மகளே, தேவன் முதலாகலுமே சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் சமாதானம் இருக்கும், நீ என்னிடத்தில் வர வேண்டும் மகனே. அவர் சொல்கிறாரு, கல்வாரி மலையில் கரை விரித்து அவர் அழைக்கிறவராயிருக்கிறார். அதன் பிறகு அவர் சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி, இதோ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் நீர் என்ன செய்ய வேண்டும், திடன் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் பிறந்த உடனே ஒரு சிறு குழந்தைக்கும் உபத்திரம் உண்டு. ஏனம்மா அப்படியாக சொல்கிறீர் என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையாகவே சொல்கிறேன், பிறந்த குழந்தைக்கும் உபத்திரம் உண்டு, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு, பாரம் உண்டு. என்ன தெரியுமாங்க, என் தாய் என்னை எப்போ தூக்கி குஞ்சுவாள், எனக்கு எப்போ பசி ஆற்றுவாள், எனக்கு எப்போ என்ன ஆகாரத்தை கொடுப்பாள் சொல்லி அந்த குழந்தையும் ஒரு பிரச்சனையோடு வேதனையோடு அந்த குழந்தைக்கு தேவையானது எப்படி கேட்கும் என்றால், சத்தமிட்டு குரலிட்டு அழுவும். அழுகிறதான அந்த சத்தத்தை கேட்டு நம்ம எங்கே இருந்தாலும் தாயானவள் ஓடி வந்து என்ன செய்வா, அந்த மகளை இந்த குழந்தை தூக்கி ஆற்றி தேவை என்னன்னு சொல்லி யோசித்து அதுக்கேற்ற காரியங்கள் செய்வார்கள். சில குழந்தைகள் பிறந்தது நாள் கொண்டு சும்மா அழுது கொண்டே தூங்காமல் இருப்பாங்க. இந்த குழந்தை இரவு பிறந்ததுனால இரவு தூங்க மாட்டான் சொல்லுவார்கள். பகலில் பிறந்ததுனால பகலையும் கைகளிலேயே வைத்து கொள்ளணும்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. படுத்து படுத்து நடக்க முடியாது, உட்கார முடியாது, எந்த இடத்துக்கும் போக முடியாது. படுத்த படுக்கையிலே இருக்கும்போது இந்த முதுகு அண்டியில் பின்புறத்தில் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற வலி இருக்கும். ஆமேன். சில குழந்தைகள் நம்ம தூக்கும் போது இந்த இடத்துல கழுத்துலேயோ வேறு எந்த இடத்துலையோ நரம்பு என்ன படும், செதறி போய் வலி எடுக்கும். இல்லை என்றால் சில குழந்தைகளுக்கு வயிற்று வலி வரும். இது ஒரு பலவீனம் வரும்போது நம்ம தூக்கி எப்படிலாம் சொல்லி நம்ம பார்த்தாலோ அழுகை நிற்காது. நம்ம அப்போ தான் கண்டுபிடிப்போம் ஏன் எதற்காகன்னு சொல்லி வயிறை தட்டி பார்ப்போம், வயிற்று அப்புறமா எங்கேயாவது பிடிச்சு பார்ப்போம். சிறு குழந்தைக்காக நான் சொல்கிறேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் பெரியவர்களுக்கு மட்டும்தான் சொல்லி நாம் நினைப்போம், வறுமையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட உபத்திரத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி நினைப்பேன். அல்லது இல்லை, சிறு குழந்தைக்கும் இருக்கும். அந்த குழந்தை பிடிக்க தெரியாதவர்கள் தூக்கினாலும் ஏதோ ஒரு இடத்துல பிடித்து கொள்ளும். அதை பார்த்து யோசித்து கைகளில் நிற்காதபடி ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போவோம், இன்ஜெக்ஷனும் பண்ணுவாங்க, டேப்லெட் ஏதோ மருந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கும். அது சரியாக கண்டுபிடிச்சாந்தா அதுலேருந்து அந்த குழந்தையை விடுவிக்க நம்மளால் முடியும். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன், ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த வார்த்தை ஏற்றதாக இருக்கிறது. நீ எதைக்கும் கலங்காதே. உன் ஜெப வாழ்க்கை உன்னை விட்டு குறைவாக இருக்கிறது. உன் விசுவாசம் குறைவாக இருக்கும் பொழுது தேவனிடத்தில் இருக்கிறதான உன்னுடைய அன்பும் உன்னுடைய ஸ்நேகமும் நீ அவருக்கு நெருங்கி இருந்த வாழ்க்கையில் இருந்ததை போல் இப்போ இல்லாததுனால பிசாசானவன் உனக்கு ஒரு சோதனை கொண்டு வருவான். அந்த சோதனை வந்தாலும் உனக்குள் ஆழத்தில் இருக்கிறதான அந்த ஆவியானவரை அவர் உன்னை தட்டி கொண்டு எழுப்பி கொண்டிருக்கிறார். இருந்தாலும் என் தேவன் உலகத்தை ஜெயித்தவர். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்கிறார், நான்
உலகத்தை ஜெயித்தேன் என்று. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, பிறந்த குழந்தைக்கும் உண்டு, சாகிறதான தருணத்தில் இருக்கிறதான தருவாயில் இருக்கிறதான வயதானவர்களும் இன்றைக்கு எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலு, எத்தனையோ பேர் வியாதினால பாரத்தோடு ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டு கால் உடைந்தது, இந்த ஆப்ரேஷன் நடக்கும், ஆனால் உயிர் பிழைக்கும் என்று சொல்ல முடியாது. பல ரகத்தில் வியாதிகள், பல ரகத்தில் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் இருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக, அதெல்லாம் கூட உபத்திரம்தான் இல்லையா? நீங்கள் சொல்கிறது நன்றாக இருக்கும்மா, நான் நன்றாய் சபைக்கு போகிறேன், நன்றான உண்மையுள்ள வாழ்க்கை, ஒத்துமையுள்ள வாழ்க்கை நான் வாழ்கிறேன், கர்த்தரிடத்தில் காத்திருந்து இதை நான் பெற்றுக்கொண்டேன், இருந்தாலும் எனக்கு சமாதானம் இல்லை என்ற வேதனையோடு இருக்கிறதான மகனே மகளே, தேவனை இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறா. நீ தேவனை இடத்துக்கென்று தேவனுக்கு உள்பட்ட வாழ்க்கை, அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நீ இழந்து போயிருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், அவர் கரங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம். இந்த சோதனை வருகிறது என்ற இந்த சோதனை மூலமா தேவன் உன்னை தட்டி எழுப்பு கொண்டிருக்கிறார். அதிகமாக நீ முழங்காலில் இருக்க வேண்டும். ஒரு சிநேகிதரை போல உன்னோட பிரச்சனைகள் அனைத்தையும் எந்த நபர்கிட்ட பேசாதீர்கள், சொல்லாதீர்கள். அது லேடிஸ் ஆனாலும் ஜென்ஸ் ஆனாலும் ஆண்களானாலும் ஸ்திரீகளானாலும் நம் சிநேகிதர் யாராக இருக்க வேண்டும்? ஆமென். அவரிடத்தில் உன் பாரம், கஷ்டம், துக்கம், துயரங்கள் எல்லாவற்றையும் வைத்து நீ பேசும் பொழுது தேவன் உண்மையாக அவர் பர்ச்சிக்கிற அக்கினி. அவர் யாராக இருக்கிறாரா? உன்னை பிறருக்கு ஒப்பு கொடுத்து வேடிக்கை பார்க்கிறவர் கிடையாதுங்க. அவர் மகா பர்ச்சிக்கிற அக்கினி, அவர் பராக்கிரமுள்ளவர். யூதராஜ சிங்கம், சிங்க கபியிலே தானியேலை போட்டார்கள். ஆனால் சிங்கம் தானியேலை பார்த்தவுடனே நடுங்கி இருந்தது, வாயை திறக்கவில்லை. ஏனென்றால் தானியேலுக்குள்ள ஜெப ஆவி, தானியேலுக்குள்ள தேவ ஆவியானவர் வாசம் செய்கிறார். அந்த சிங்கம் பார்க்கும் பொழுது, நாங்கள்லாம் சிங்கங்கள், காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். ஆனால் அதை விட பெருசாக இந்த தானியேல் கண்கள், அவர்கள் சிங்கத்தின் கண்களுக்கு அகப்படுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தானியேலை பார்த்தாலும் சிங்கம் அசையலை என்றால், தானியேலில் இருக்கிறவர் யூதராஜ சிங்கம். யாரை விழுங்கலாமா என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடுகிறான். யாரு? பிசாசான. ஆனால் வகை தேடுவா, சிங்கத்தை போல தான் இருப்பான். அவன் உண்மையில் சிங்கம் கிடையாது. இந்த உபத்திரத்துக்கே நீ சோர்ந்து போனா எப்படி மகனே? இதை காக்க நீ எந்த ஆயுதத்தையும் எந்த நபர்கிட்ட பேசினாலும் வேஸ்ட்டு, அது வெறுமை. நீ தேவனிடத்தில் முழங்காலிட்டு உன் விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டு உன் நம்பிக்கையோடு தேவனோட நீ போராடு. ஏன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவர் நான் வாழுறது? ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்? எதற்காக இந்த வேதனை? எனக்கு நிம்மதி இல்லை. எவ்விடத்தில் போனாலும், எந்த காரியத்தை நோக்கி போனாலும் என்னை துரத்து கொண்டு அந்த பிரச்சனை எனக்கு தொடர்ந்து வருகிறது, பின்தொடர்கிறது, வேதனைப்படுகிறதான நீ யார்கிட்ட கேட்க வேண்டும்? கர்த்தருடைய பாதத்தில். நீ எழுந்தாலும், உட்கார்ந்தாலும், நடந்தாலும், படுத்தாலும், திரும்பினாலும், பேசினாலும், சாப்பிட்டாலும், எந்த வேலையில் இருந்தாலும் உன் இருதயத்தில் ஒரு துதியின் சத்தம், உன் யோசனையில் கர்த்தருடைய வார்த்தைகள் போட்டு அசை போட வேண்டும். அதான் சொல்கிறான், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, உண்டுன்னு தான் சொல்ல, இல்லை என்று சொல்லலை. ஏனென்றால் பிசாசான யாரை விழுங்கலாமா என்று கச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் என்ன செய்வானா, வகை தேடுவான். அந்த எப்படி போனால் அவனுக்குள்ளே போய் கிட்ட நெருங்க முடியும்? அவனை சோதனை தான் வைக்க முடியும், தவிர உன்னை உயிர் எடுத்து சேதப்படுத்த அவனால் முடியாது. அல்லேலூயா.
உயிர் கொடுத்தவர் கரங்களில் நாம் வாழ்கிறோம். ஒவ்வொரு நாள் நம் ஜீவனுடைய அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், ஆமென், ஒரு தந்தை போல தேற்றுகிறவராயிருக்கிறார். அவர் ஒரு தந்தை போல சுமக்கிறவராயிருக்கிறார். ஒரு தந்தை போல ஒரு நடத்துகிறவராயிருக்கிறார். பாருங்க, ஒரு தாயானவள் தன் குழந்தையை எப்பொழுதும் மடியிலையும் இடுப்புலையும் சுமப்பா. ஏதாவது இடத்துக்கு கடைக்கோ போகும்போது யாரும் பார்த்து கொள்ள முடியாத ஆட்கள் இல்லை என்றால் அந்த குழந்தை விட்டு போகாது. 3 வயதானாலும் 5 வயதானாலும். ஏன்னா ஒரே குழந்தை விட்டு போனோன்னா யாரும் இல்லை, எதனா சேதம் எதனா நடக்கும்னு சொல்லி கைகளை பிடித்து கொண்டு நடக்க முடியாது இருந்தால் தூக்கி கொண்டு எப்படியோ போவாங்க. ஆனால் ஏன் அப்படி செய்யும் தாய் என்றால் தன் பார்வையிலேயே இருக்க வேண்டும் இல்லைங்க. ஆனால் தகப்பன் என்ன செய்வார் தெரியுங்க, அவன் இப்படி அப்படி சுமப்பாரோ இல்லையோ எடுத்து முதுகு மேலே இங்கே வச்சுக்குவார் இல்லையா. முதுகு மேலே வச்சு சுமந்தது பார்த்துருக்கீங்களா? ஊர் நாட்டில் பார்ப்போம். ரொம்ப தூரம் நடக்கணும்னா அவங்கள எப்படி தூக்கினாலும் முடியாது சொல்லி இங்கே உட்கார வச்சு கொண்டு எவ்வளோ துள்ளுனாலும் போவாங்க. அப்படியாகவே தேவன் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். உன் பாரம் எதுவாக இருந்தாலும், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், சோதனை எதுவாக இருந்தாலும், பலவீனம் எதுவாக இருந்தாலும், அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர் சொல்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட, அவர் உன்னை ஆதரிப்பார். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாயிருக்கும் என்று என்னருடைய வார்த்தையை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே காண்கின்றதான வார்த்தை என்னது என்றால், வாசிப்போமாப்பா முதல்ல இருந்து. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானமும் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை, ஆமே, என்னிடத்தில் சமாதானமாய் இருக்கும் பொருட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சமாதானத்தை தருவேன், நிம்மதி தருவேன். ஏனென்றால் அந்த சமாதானத்தை கெடுக்கிறவன் பிசாசன் வருவான். உலகம் என்றது உபத்திரம்தான், ஆனால் திடமனதாய் இரு. ஏனென்றால் உன் தேவன் மரித்தாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த தெய்வம். அதன் பிறகு அதே 16:20 வாசிப்போமா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ என்ன பண்ணுமா? உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் என்று என்ன சொல்கிறா? நீங்கள் அழுது என்ன செய்வீர்களா? மனதில் நான் எங்கே போனாலும் நிம்மதி இல்லை, நான் எவ்விடத்தில் போனாலும் எந்த நபரிடத்தில் போனாலும் ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும், என்னை தைரியப்படுத்துவார்கள், சமாதானப்படுத்துவார்கள், ஏதாவது உதவி செய்வார், எப்படியாக எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி ஓடுகிறதான மகனே, நீ அழுது புலம்பிக் கொண்டு இருந்தாலும் அவர் சொல்கிறார், உலகமோ மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்பட. யாரை பார்த்து? நீ உலகத்தில் இருக்கிறதான நீ அழுது புலம்பும் பொழுது உன்னை பார்த்து உலகம் என்ன செய்யுமா? சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்க, ஹல்லேலூயா. நம்புகிறவர்கள் விசுவாசத்தில் சொல்லலாமா? ஆமென். ஆனாலும் துக்கப்படுகிற நீங்கள் உங்கள் துக்க, பிரைஸ் தி லார்ட்.